அதான பார்த்தேன். பார்வதி கிட்டேவா? பார்வதிக்கு போய் நீங்கள் அட்வைஸ் பண்ணலாமா? அட்வைஸ் பண்ண கேட்குற ஆளா? பார்வதியை பொறுத்த வரைக்கும், ஏண்டா நான் எவ்வளோ பெரிய டான், எனக்கே வந்து அட்வைஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்வதி கத்துறாங்க. இது அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தது தான். இப்போ பார்வதி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்க்கும்பொழுது எல்லாரும் பார்வதிக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து பார்வதி கிட்ட மாட்டிக்கிட்டாங்களாம், என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி ஒன்றும் அவ்வளோ தைரியசாலி கிடையாது. பார்வதி பேசும் பொழுது ஆப்போசிட் பர்சன் அமைதியாக இருந்தால் பார்வதி பேசிகிட்டே இருப்பாங்க. அதே ஆப்போசிட் பர்சன் கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேச ஆரம்பித்தாங்கன்னா பார்வதி ஓடிடுவாங்க. நேற்று கமருதன் கிட்ட இந்த வீரம் எங்கே போச்சு, இந்த தைரியம் எங்கே போச்சு? நேற்று அவன் போட்டு கிளின்னு கிளிக்கிறான், காலில் உழாத குறையாக கெஞ்சிட்டு இருந்தீங்களே, ஏன் கேட்டால் அது சென்சிட்டிவான மேட்டர். 2 வாரத்துக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணால் வாட்டர் மெலன் பார்வதியை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்வதி என்ன சொன்னாலும் இப்படி இருந்த மனுஷன் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வதி எல்லையை மீறி போகிறாங்கன்னே வெடிச்சு செதற ஆரம்பித்து பார்வதி ஒன்றுமே பண்ணல. ரம்யாவை பார்த்தா இத்தனை நாள் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. பார்வதி ரம்யா மேலே பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அவகிட்ட போய் வாயை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அதே ரம்யாவை பார்வதி எப்போ பேசினாங்க? ரம்யா அமைதியாக இருக்கும்போது பார்வதி பேசினாங்க. ஸோ இப்போது பார்வதி வந்து தைரியசாலி. பார்வதி தைரியம் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்? நியாயத்துக்காக நம்ம வந்து குரல் கொடுக்கறதும், தர்மத்துக்காக குரல் கொடுக்கறதும், நல்ல விஷயங்களுக்காக குரல் கொடுக்கறதும் தான் தைரியம். நியாயமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் வந்து கத்தி பேசுறதெல்லாம் தைரியம் கிடையாது. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. மேபி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எதனா டாஸ்க் கொடுத்துருக்கலாம். 2 ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. 2வது ப்ரோமோல திவ்யாவோட ஆட்டம் ஆரம்பம். ஏன்னா பார்வதி கத்துனா ஃபயர் விடுறீங்க, திவ்யா கத்துனா டிக்னிட்டி அது இதுன்னு நீங்கள் சொன்னீங்களே, எங்கே போச்சு? பார்வதி கிட்ட அது இருக்கா? சரிங்க, பார்வதியா திவ்யாவா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபைட்குள்ளே நம்ம போக வேணாம். இந்த வீட்டுக்குள்ளே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்ததுமே அவங்க பண்ண தரமான சம்பவங்கள், எல்லா வைல்ட் கார்டும் என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் அவங்களும் பண்ணாங்க. அவங்க வந்து பண்ணதில் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட். எல்லாரும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு காலையிலே சமைச்சாங்க. இத்தனை நாட்களாக அது நடக்கலை, இன்னைக்கு அது நடக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வைல்ட் கார்டு எல்லாமே எல்லாருக்கூடையும் நல்லா தான் பழகுறாங்க. யாரும் தனியாக இல்லை, அவங்க ஒரு குரூப்பாக இல்லை, எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு, அமித்லாம் பயங்கரமாக பாட்டு பாடிக்கிட்டு, திவ்யா வந்து ஒரு மாதிரி கேர்ள்ஸ் கூட பேசிக்கிட்டு நல்லா தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? காலையிலேருந்து கபடி விளையாடலாம் அது இதுன்னு சொல்லி எல்லா விதமான விஷயங்களும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ இங்கே இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து கமருதீன் மேட்டரை உடச்சி விட்டாங்க. பார்வதிக்கு மனசுக்குள்ள வன்மம். ஓகேவா? கமருதீன் மேட்டரை உடச்சி விட்டவனே பார்வதி எதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பேசுவாங்க. ஆக்சுவலாக திவாகரும் பார்வதியும் ஒரே தாட்டில் தான் இருக்காங்க. நம்ம பேசக்கூடிய இந்த நெகட்டிவான விஷயங்கள், இந்த 18+ கண்டென்ட்டு இதெல்லாம் வெளியில் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து உடச்சி விட்டாங்களா? உடச்சி விட்டோன்னே நேற்றுலேருந்தே பயங்கரமான ஒரு வன்மத்தில் இருந்தாங்க பார்வதி. அந்த வன்மத்தை எப்படி தீர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, அந்த டாஸ்கில் வந்து தீர்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது? நீங்கள் வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டை ரேக் பண்ணலாம், இல்லை அவங்கள பற்றின கருத்தை சொல்லலாம் அப்படின்னும் போது பார்வதி வராங்க. பார்வதி அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல பிரஜின் மற்றும் சாண்ட்ரா அவர்கள், பிரஜின் வந்து ஏதோ இப்படி பண்ணாராம், அப்படிலாம் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் யாராச்சும் அந்த மாதிரி பண்ணிங்களான்னு பாருங்கள், சொல்லுங்கள், பார்த்துருந்தா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ இவர் வந்து நம்மளை மார்க் பண்ணுவாராமா, இதெல்லாம் பண்ணுவாராமா. அப்புறம் திவ்யா, நாங்கள் வெளியில் பார்த்துட்டு தான் வந்தோம், நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம், அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ஏன்னா அவங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டுங்க, அதை சொல்லி தான் உள்ளே அனுப்பியிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களை நோக்கி இந்த கேள்வியை கேட்கணும், எதுக்காக வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டை உள்ளே அமிச்சிங்க? பிக் பாஸை கேள்வி கேட்கணும், எதுக்காக வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டை உள்ளே அமிச்சிங்க? அவங்கள கேட்கலாம். இவங்க வைல்ட் கார்டு வந்து அதை தான் செய்வாங்க, பார்த்துட்டு வந்திருக்காங்களே, அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸு. இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க தெரியுமா, அந்த 4 பேர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்வதி. நீங்கள் 4 விதமாக பண்ணால் 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. முதல்ல பார்வதி வந்து இந்த வீட்டுக்குள்ளே ரியலாக இருக்காங்களா? கிடையாது. அவங்க பண்ணுறது எல்லாமே இந்த ஷோக்காக பண்ணுற விஷயங்கள் தான். ஓகேவா? எஃப்ஜே கிட்ட அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் கத்துனா தானே பார்ப்பாங்க, அதானே இந்த ஷோ. ஸோ ஷீ இஸ் நாட் ரியல். ஆக்சுவலாக அவங்க நடிக்கிறாங்க. ஒரு பையனை யூஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடணும்னு பார்க்குறாங்க. பார்வதியோட கேம் இண்டிவிஜுவல் கேம் கிடையாது. யாராச்சும் ஒருத்தரை வந்து அவங்க யூஸ் பண்ணி தான் இது வரைக்கும் விளையாடி இருக்காங்க.
ஸோ கண்டென்ட் கொடுக்குறாங்க, சண்டை போடுறாங்க. இப்போ ஒருத்தரை வந்து எல்லாரும் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் பார்வதி பேசக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். அதுக்குன்னு பார்வதி பேசுகிற எல்லாமே சரி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? பார்வதி வந்து அவங்களோட தைரியம் வந்து குருட்டு தைரியம், கோழைகளின் ஆயுதம் தைரியம்னு நேற்று விஜய் சேதுபதி சொன்னார். வன்முறை அந்த மாதிரியான ஒரு பேச்சு தானே இது. யார் அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டேன், எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். இது உட்காந்துட்டு ரொம்ப பசியாக இருக்குது இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, யாரும் அதை கேட்கக்கூடாதா? யார் தான் பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணலாம்? யாருமே பண்ணக்கூடாது. உங்கள் அம்மா பண்ணால் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? உங்கள் வீட்டில் பண்ணால் கேட்பீங்களா? அப்போ கூட பெருசாக ஒன்றுமே சொல்லலையே. திவ்யா நேற்று என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எத்தனையோ பேரை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியும். அந்த டிக்னிட்டி டெக்கோரம் எங்கே போச்சு? கரெக்டு தானே? இத்தனை நாட்களாக நீங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே எப்படி பேசுகிறீங்க? கொழாடி சண்டை மாதிரி தானே போய்கிட்டு இருக்கு. இஷ்டமணிக்கு ஏன்றீங்க, போன்றீங்க, வாடா போடான்றீங்க, கெட்ட வார்த்தைகள் கூட பார்வதி பேசுகிறாங்க இந்த வீட்டுக்குள்ளே. வைல்ட் கார்டு இப்போ தான் அவங்களோட ஆட்டத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வந்து சீரியஸாக போகலை. திவ்யா அவர்கள் வந்து கேப்டன் ஆகியிருக்காங்க. ஒருத்தர் என்னடானா வந்து புது பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணலான்னு கேட்குறான். வாட்டர்மெலன் திவ்யாவை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு அவன் கேட்குறான். அம்பிட்டு பேர் அதே மாதிரி தான் இருக்காங்க. ப்ராமிசிங்காக இருக்கிறாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க, மற்றவங்கள விடவும் ஆக்டிவாக இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, எல்லாரை விடவும் வேகமாக ஓடுறதுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. ஒருத்தவங்களை அவங்களோட தவறை சுட்டி காட்டி தான் விளையாடி தான் ஜெயிக்க முடியும். ஒருத்தரை டிஃபீட் பண்ணி தான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும். இப்படி அடுத்தவங்களுடைய குறையை கண்டுபிடிச்சி தான் சீசன் 4 ஆரி அப்படிங்கிற ஒருத்தர் வின்னர் ஆனார். ஓகேவா? இந்த கேமே அதுதான். ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் கேம். அப்படி ஒருத்தவங்களை எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது ஒருத்தவங்களுக்கு கோவம் வருது, அவங்களுக்கு நம்ம ஃபயர் விடுவோம். அப்படி தான் திவாகருக்கு ஃபயர் விட்டானுங்க. இப்போ தான் பார்வதி கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டாங்களாம். என்னடா இதெல்லாம் காமெடியாக இருக்குது எனக்கு சீரியஸாக. பார்வதி ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, அவ்வளோ பெரிய தைரியசாலிலாம் கிடையாது. அவ்வளோ பெரிய 1-on-1 ரம்யா கூட ஒரு ஃபைட் வரும்போது அப்போ வந்து அங்கே யார் டாமினேட்டாக தெரிவா? ரம்யா தான் டாமினேட்டாக தெரிவாங்க. அப்போ பார்வதிக்கு தான் சப்போர்ட். நீங்கள் நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சாலுமே அவங்க செய்வது சரியாக இருந்தால் பட்சம் அது கரெக்டு, அவங்க பண்ணுறது அவங்க பேசுகிறது கரெக்டு அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆதரவு கொடுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி. நாளைக்கு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸே தப்பு பண்ணால் தப்பு தான், சரியாக பண்ணால் சரி தான். பார்வதி அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் எப்படின்னா பார்வதி ஒரு வில்லியாகவே பார்க்குறீங்க. பார்வதி வந்து யாராக இருந்தாலும் பார்வதியை சமாளிச்சிருவாங்க, பார்வதி யாராக இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க, பார்வதி கிட்ட யாராலையும் நிற்க முடியாது, பேச முடியாது, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு பேர் வீரமும் கிடையாது, அதுக்கு பேர் அது வந்து விளையாட்டும் கிடையாது. அதுக்காக வந்து ஆதரிக்கிறது அப்படிங்கிறது முட்டாள்தனம், சீரியஸாக முட்டாள்தனம். பார்வதி டபுள் கேம் ஆடுறாங்க, பச்சோந்தியாக இருக்காங்க. இங்கே பேசுறது அங்கே சொல்கிறாங்க, அங்கே பேசுறது இங்கே சொல்கிறாங்க, யூஸ் பண்ணி கேம் விளையாடுறாங்க. பார்வதி கிட்டேருந்து தனித்துவமாக எதுவுமே இல்லை. திவாகர் இல்லைன்னா பார்வதி இல்லை, கமருதீன் இல்லைன்னா பார்வதி இல்லை. பார்வதி சிங்கிளாக எதுவும் பண்ணலை, சிங்கிளாக அவங்களால எதுவும் பண்ணவும் முடியாது, ஏன்னா மற்றவங்க டாமினேட் பண்ணிடுவாங்க. அப்படி தான் ஜூஸ் டாஸ்கில் பார்வதியை வச்சு செஞ்சாங்க எல்லாரும். பார்வதி ஒன்றுமே செய்ய விடல, அவங்களால செய்ய முடியாது. ஸோ ஷீ நீட்ஸ் சம் ஹெல்ப். அவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்து ஹெல்ப்புக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? யாராவது கூட இருந்தால் தான் பார்வதியுடைய அந்த ஒரு சகுனித்தனமே பழிக்கும். தனியாக பார்வதியால் எதுவுமே பண்ண முடியாது. இன்னி வரைக்கும் எதுவுமே பண்ணதும் கிடையாது. டாஸ்கில் இருந்து எதுலேயுமே அவங்க வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பொலிட்டிக்கலாக ரைட்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். அப்படியும் கிடையாது. இந்த சொசைட்டிக்கே ஒரு ராங்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்வதி கொடுக்குறாங்க. சரிங்களா? எந்த விஷயத்தில் சொல்கிறேன்னா, கமருதீன் விஷயத்தில் நீங்கள் மியூச்சுவலாக ஒருத்தங்கிட்ட பேசிட்டு பழகிட்டு அதே ஒரு பர்சனை போய் நீங்கள் வெளியில் தப்பாக சொல்லி ஒரு விஷயத்த பண்ணி அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. அதை உடச்சி விட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வன்மம் தான் பார்வதிக்கு மனசுக்குள்ளே பொத்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பயங்கரமான கோவம். அந்த கோவத்தை இப்போ இந்த டாஸ்கில் காட்டுறாங்க. இது வந்து ஆரம்பம்தான், இன்னும் இவங்களுடைய ஆட்டம் இருக்குல்ல, அதை பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்வதி பேசக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் வன்மம் தான்.
முழுக்க முழுக்க அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. நேற்று கூட ரொம்ப பொறுமையாக உட்காந்து சொன்னாங்க, பார்வதி நாங்கள் சொல்கிறது வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கலாம், நீங்கள் லவ் பண்ணுங்கள் ஆனால் டீசெண்டாக பண்ணுங்கலாம் அப்படி தான் சொன்னாங்க. நீங்கள் டீசெண்டாக லவ் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் ஏன் இதை சொல்கிறோம் இப்படி சொல்கிறோன்றதை நீங்கள் வெளியில் போய் பாருங்கள் அப்படின்னு அவங்க ரொம்ப பொறுமையாக, இதை விட டீசெண்டாக யாராலையும் சொல்ல முடியாது அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறதா? பார்வதி பொறுத்த வரைக்கும் ஒரே எண்ணம் தாங்க, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுவியா? நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு? நீ யார் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு. அது வந்து அவுத்து விட்ட கண்ணுக்குட்டி மாதிரி, அதுக்கு என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரியாது, யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாரும் சொல்கிறதே கேட்கக்கூடாது. அது ரிபல் கிடையாது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்கள ரிபல் இருக்குது, அப்படி கிடையாது. யார் சொன்னாலும் அவங்க இது வரைக்கும் யார் சொல்லி கேட்டாங்க? பிக் பாஸ் சொன்ன விஷயங்களை கேட்டிருக்காங்களா? சேதுபதி அவர்கள் சொன்ன விஷயங்களை கேட்டிருக்காங்களா? இதையே கேட்காதவங்க வீட்டில் அவங்க பெத்த அம்மா சொல்ல பேச்சு அவங்க கேட்டிருக்காங்களா? கிடையாது. ஓகேவா? நல்லா ஆச்சாரமான குடும்பம் அப்படி இப்படின்றாங்க, ஆனால் அவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்களா? கிடையாது. இதையே கேட்காத பார்வதி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து ஒரு அட்வைஸை பண்ணால் கேட்டுருவாங்களா? மாட்டாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்போ ப்ரோமோ இப்போ தான் லைவில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்ன நடக்குது, என்ன காரணம் அப்படிங்கிறத முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசுவோம். திவ்யா அப்படி கேப்டன் ஆனாங்க, கேப்டனாக அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்காக 2வது ப்ரோமோவில் ஹவுஸ்மேட்க்கும் திவ்யாவுக்கும் சண்டை வருது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்கிறது வந்து திவ்யாவை பார்க்குறேன். ஏன்னா அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இருக்குல்ல, ஜெனியூனாக இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். எப்படியும் நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பார்ப்போம் அவங்க கேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.